ஹலோ ஸ்வீட்டார்ட்ஸ், வெல்கம் டு த டேட்ஸ் 2.0. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான டேட்டை ஈஸியாக அலைட் மோஷனில் எப்படி எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி. நான் கொடுக்குற வேல்யூஸை மட்டும் நீங்கள் அப்படியே கொடுத்தா போதும், வேறு எதுவுமே பண்ண வேணாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐகான் கொடுத்துக்கோங்க. ப்ளஸ் கொடுத்துட்டு 9:16 ரேஷியோ வச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நான் டேரெக்டாக அந்த வீடியோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு இதில் வந்து ஒரு சில எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது நீங்கள் சேஞ்சஸ் எடிட் பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட்டே எடிட் பண்ணிக்கோங்க, ட்ரிம் பண்ணுறதெல்லாம். இப்போ வந்துட்டு அந்த வீடியோ செலக்ட் பண்ணி எஃபெக்ட் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. இதில் வந்துட்டு கலர் அண்ட் லைட் போய்க்கோங்க. கீழே மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சேச்சுரேஷன் ஆர் வைப்ரன்ஸில் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் வச்சுக்கோங்க. சேச்சுரேஷன் வந்துட்டு ஃபுல்லாமே ரெடியூஸ் பண்ணிக்கோங்க, -100. மறுபடியும் ஆட் எஃபெக்ட் போய்ட்டு கலர் அண்ட் லைட்லேயே பிரைட்னஸ் ஒரு கான்ட்ராஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் செட் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் வந்துட்டு உங்கள் வீடியோ ஒரு இமேஜுக்கு ஏற்ற மாதிரி குறைச்சிக்கோங்க. கான்ட்ராஸ்ட் வந்துட்டு அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் வந்துட்டு பிளெண்டிங் ஆர் ஒப்பாசிட்டியில் போய்க்கோங்க. அதில் வந்துட்டு வேல்யூ வந்துட்டு இந்த மாதிரி நான் குறைச்சிக்கிறேன். ஓகேவா? ஸோ உங்கள் வீடியோ ஒரு ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் வந்துட்டு அதை செஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம டெக்ஸ்ட்டு தான் ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி தான். ஸோ டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டு வந்து டைப் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கார்னரில் இந்த அலைன்மெண்ட் இருக்கும். செட் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டு பார்த்திங்கன்னா ஹென்ரிக்சன். ஸோ ஃபாண்ட் லிங்க்கும் நான் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்திங்கன்னா சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கலர் வந்துட்டு ஒயிட் கலர் வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்துட்டு எவ்வளோ லெவலில் வேணுமோ கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டேன். கரெக்டாக மூவ் பண்ணுறது எல்லாமே நான் கரெக்டாக பண்ணி வச்சுட்டேன். ஓகேவா? ஜூம் பண்ணுறது மூவ் பண்ணுறது எல்லாம் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பீட் மார்க் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் டச் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்துட்டு அந்த பீட் மார்க் வந்துடும். லிரிக்ஸ் எங்கெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த இடத்துல எல்லாம் பீட் மார்க் வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இதை வீடியோ ஃபுல்லாமே செஞ்சுக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு வேண்டாம்னா அதே இடத்துல நீங்கள் டச் பண்ணிங்கன்னா போயிடும். கரெக்டாக அந்த டைம் இருக்குல்ல, டைமுக்கு மேலே நீங்கள் டச் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பீட் மார்க் எவ்வளோ தூரம் வருதோ அது வரையில் வந்துட்டு நம்ம டெக்ஸ்ட்டை வந்துட்டு இது இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் வந்து கட் பண்ணிவிட்டேன். சின்னதாக இருக்கங்காட்டி நான் வந்து கட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு வேணும் இல்லை இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம எஃபெக்டெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்க்கோங்க. போயிட்டு இதில் வந்து கீ ஃப்ரேம் செட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம், அதே மாதிரி சென்டரில், அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இந்த மாதிரி 3 கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் வேல்யூ பாருங்கள், நான் கொடுக்குற மாதிரி கொடுங்க. வேல்யூவில் நம்ம மூவ் பண்ணுறது தான். ஸோ ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஸோ லைட்டாக இந்த மாதிரி மூவ் பண்ணுங்கள். ஓகேவா? தெரியுதா? அதே மாதிரி எண்டிங்லேயும் நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் மூவ் பண்ண இடத்துலையே உங்களுக்கு ஒரு டாட் மாதிரி இருக்கும். கரெக்டாக அந்த இடத்துல இந்த மாதிரி செட் ஆயிடும். அதனால் நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. இப்போ கிராஃபு நான் கொடுக்குற மாதிரி கிராஃப் வந்துட்டு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கீ ஃப்ரேமுக்கு நடுவில் வந்துட்டு சேம், ஆனால் ஆப்போசிட் சைடில் வர மாதிரி நம்ம வந்துட்டு கிராஃப் செட் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மேலே போயிட்டு வர அந்த எஃபெக்ட் வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிரும். இதுக்கப்புறம் பேக் வந்துட்டு அந்த கீழே பாருங்கள் செகண்ட் ஒன். ஸோ இது வந்துட்டு சைடாக மூவ் ஆகிற மாதிரி இதுலேயும் வந்துட்டு 3 கீ ஃப்ரேம் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இதில் வேல்யூ வந்துட்டு நான் கொடுக்குற மாதிரி கொடுங்க. அந்த லாஸ்ட் ஒனுக்கு வந்துட்டு -10, 11 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 கீ ஃப்ரேமுக்கு ஒன்றே தான், +10, 11. நீங்கள் மைனஸில் எந்த வேல்யூ கொடுத்தீங்களோ அதே வேல்யூ வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 கீ ஃப்ரேமுக்கு ஃபஸ்ட்டுக்கும் சென்டரில் இருக்கிறதுக்கும் கொடுத்துட்டிங்க. உங்களுக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்துடும். இதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து கிராஃப் யூஸ் பண்ண தேவையில்லை. இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே விட்டுருங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அந்த 1 by 1 லெட்டர் வருதுல்ல, ஸோ அதை பார்க்க போகிறோம். ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. போயிட்டு டெக்ஸ்ட்டில் போயிட்டு டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்துட்டு செலக்ட் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் வச்சுக்கோங்க. இதில் நான் கொடுக்குற மாதிரி வேல்யூஸ் கொடுத்துட்டு வாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ரேஞ்சு. இப்போ வந்துட்டு இதில் வந்து ஸ்டார்ட்டை விட்டுருங்க, எண்டுக்கு வந்துடுங்க. இதுலேயும் ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம், எண்டிங் ஒரு கீ ஃப்ரேம் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு ஸ்டார்டிங்கோட லெவல் வந்து 0ல் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்து ஃபேஸுக்கு வாங்க. ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம், எண்டிங் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. இதில் வச்சுட்டு எண்டிங்கில் வந்துட்டு -100ல் வர மாதிரி வச்சுக்கோங்க.
இப்போ பாருங்கள் நான் கொண்டு வந்துடுறேன் -100 லெவலுக்கு கொண்டு வந்துட்டேன், அவ்வளோதான். ஓகேவா? அடுத்து வந்துட்டு கீழே மூவ் பண்ணிட்டே வாங்க. இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் லெட்டர்லேயே இருக்கட்டும், காம்பனண்ட்டுக்கு வந்துடுங்க. இதில் ஆஃப்செட்டு வந்து ஒய் வந்துடுங்க. ஒய் வந்துட்டு -15 ஆர் 16 அந்த லெவலில் வச்சுக்கோங்க. -10 to 15 வச்சா கூட ஓகே தான். அடுத்தது ஸ்கேல் பார்த்திங்கன்னா +0.55 50லேருந்து 55க்குள்ளே வச்சுக்கோங்க. அடுத்து ஈஸ் இன் ஈஸ் அவுட். ஈஸ் இன் -100, ஈஸ் அவுட் வந்து +100. ஓவர்லேப் பார்த்திங்கன்னா 50 to 60 ரேஞ்சில் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்து ஷேப் வந்து ஸ்மூது கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம எஃபெக்ட் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த லேயரை காப்பி பண்ணிக்கோங்க. நான் பேக்ரவுண்டு வந்துட்டு சும்மா ஆஃப் பண்ணி வச்சுட்டேன், உங்களுக்கு டெக்ஸ்ட்டு நல்லா தெரியணுங்கிறக்காக. இப்போ வந்துட்டு இன்னும் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஆட் எஃபெக்ட் போயிட்டு ஒப்பாசிட்டி ஆர் விசிபிலிட்டியில் ஃபேட் இன் அவுட்டுன்னு இருக்கும். ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துக்கோங்க. இன் வந்துட்டு 0.20 செகண்ட், அவுட் டு 0.20 செகண்ட் வர மாதிரி வச்சுக்கோங்க. ஃபேட் இன் ஆகிட்டு அவுட்டாக இந்த ஃபேட் ஆகிறதுக்காக. மறுபடியும் டெக்ஸ்ட்டுக்கே போய்க்கோங்க. இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட்டுக்கு லெட்டர்ஸ்க்கு நடுவில் கேப் கொடுக்கணும். அதுக்காக அப்போ தான் உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நீட்டாக தெரியும். ஸ்பேஸிங்கில் போய்ட்டு 4 or 5. ஸோ உங்களுக்கு வந்துட்டு எந்த லெவலில் வேணுமோ அந்த லெவலில் பர்சன்டேஜ் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிடச்சிருச்சு. இப்போ அந்த லேயரை நம்ம காப்பி பண்ணி நம்ம வந்துட்டு காப்பி லேயர் கொடுத்துட்டு அடுத்த ஒவ்வொரு பீட் மார்க்குக்கும் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் எப்போவுமே சொல்கிறது அதுதான், நீங்கள் வந்துட்டு ஒரு லேயரை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறப்போ பீட் மார்க்குக்கு முன்னாடி ஒரு 0.1 செகண்ட் முன்னாடி முடிகிற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்த பீட் மார்க்கில் வந்துட்டு அடுத்த டெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு பேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்காக சொல்கிறதா. அதை பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு வந்துட்டு அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? இதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து அந்த இதில் வந்து நான் ஷேடோ எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண மறந்துட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் ஷேடோவில் போயிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதை வந்துட்டு அந்த ஈமோஜியில் ஹார்ட்டில் வந்துட்டு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ஹார்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன கலர் வேணாலும் கொடுத்துக்கோங்க. எனக்கு ப்ளூ கலர் பிடிக்கும், ஸோ நான் ப்ளூ வச்சுட்டேன். மேலே அதே மாதிரி தான் கலர் பாருங்கள், செகண்டில் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் கலர் ஆயிரும். ஸோ அப்போ வந்துட்டு நம்மளுக்கு நார்மல் கலர் வந்துடும். அதே மாதிரி சென்டர் அலைன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு சென்டரில் இருக்கும். இப்போ வந்து சைஸை நான் வந்து எனக்கு வேணுங்கிற அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்டர் அண்ட் ஷேடோவில் போய்ட்டு ஷேடோவுக்கு போய்ட்டு ஆன் பண்ணிக்கோங்க. கலர் ஒயிட் கொடுத்துக்கோங்க. கீழே மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பொசிஷன் இருக்கும். X, Y ரெண்டோட வேல்யூவும் 0ல் வச்சுக்கோங்க. இப்போ வந்து சைஸை வந்து உங்களுக்கு எந்த ரேஞ்சில் வேணுமோ அந்த ரேஞ்சில் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதே தான் நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டுக்கும் ஆட் பண்ணணும். நான் டெக்ஸ்ட்டில் ஆட் பண்ண மறந்துட்டேன். நான் வந்து கடைசியாக வீடியோவில் ஆட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு நான் அதையும் வீடியோ என்வரில் கொடுத்துட்டேன். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம வீடியோ வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. ப்ரீசெட் லிங்க்கு, XML லிங்க்கு, ஃபாண்ட் லிங்க் எல்லாமே நான் வந்துட்டு மெட்டீரியல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அவ்வளோதாங்க, அடுத்த வீடியோவில் இன்னும் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.